ஸ்ரீ கனகைபுரம் மண்டலத்தில் போட்டிருக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்லா படித்தவர்கள். அவர்கள் வந்து இன்றைக்கு ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கிற நேரம் 9 மணி ஆகிக்கொண்டிருக்கு. கடல் காது சும்மா குளிருது. இந்த கடற்படை நல்லூர்ன்ற அளவு கூடி ஒப்பிடலாம். அப்படித்தான் இருக்குது இந்த புறத்தோ. நாங்கள் எல்லாம் குளத்தில் நீந்தோம் 3 மணித்தியாலம் போய் குளத்துக்கு கிடப்போம். ஒரு ஐயனார் கோயிலாம் ஒரு பெருமளவு பொருட்சிலோ பெருமன் நினைக்கிறேன். வந்து ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போகல. இது வந்து வரசித்தி விநாயகர் ஆலயம். எப்படி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா, அதாவது ஊர்காவல்துறை ஊடாக வந்து சுருவில் வேலென பகுதிக்கு வந்து அதால் வந்து புங்குடுதீவு போய் புங்குடுதீவு கிராமத்தை பற்றிய முழுமையான ஒரு காணொலியாக தான் வந்து இந்த காணொலி அமைய போகுது. இந்த காணொலியில் வந்து புங்குடுதீவு கிராமத்தின் முக்கியமான அம்சங்கள் அதோட சேர்ந்து முடிஞ்சால் மக்களோடையும் கதைச்சு அது தொடர்பாக இந்த காணொலி அமைய போகுது. தொடர்ச்சியாக வந்து காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. காணொலிக்குள்ளே போகலாம். கார்னாரை நோக்கி தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்படியே போய் வந்து வெள்ளந்தலை சந்திக்கிட்ட போய் அதால் வந்து ஊர்காவல்துறை ஜெட்டிக்கு போய் அதால் அப்படியே புங்குடுதீவு போகிற பயணமாக தான் வந்து இந்த காணொலி அமைய போகுது. தொடர்ச்சியாக வந்து காணொலியை பார்வையிடுங்க. வெள்ளந்தலை சந்திக்கிட்ட வந்துட்டோம். இதால் வந்து இப்படியே நேராக தான் போகணும். இப்போ வந்து நாங்கள் ஊர்காவல்துறை ஜெட்டியில் நிற்கிறோம். இனி இதில் இருந்து இப்படியே ஊர்காவல்துறையால் போய் புங்குடுதீவை நோக்கி போக போகிறோம். இப்போ 8:30 ஆகுது. நான் வந்த போட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அலுவலக வேலையாக்கள் வந்து வந்தவை. ஃபுல்லாகவே பைக்காக தான் இருந்துச்சு அந்த போட்டு. ஊர்காவல்துறை சந்தி. ஸோ இதால் வந்து இப்படியே நேராக போகிறோம். இதில் கடத்தொகுதிகள் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஜங்ஷன் வந்து ஊர்காவல்துறை சுருவில் போட்டிருக்கு. இஞ்சால ஒரு ரோட் ஒன்று போகுது. இப்படியே வந்து நாங்கள் நேராக போவோம். இந்த பாதையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குண்டும் குழியுமாக தான் கிடக்கு. சிலது வந்து பகுதி அளவில் அப்படியே இந்த பாதை சேதமடைஞ்சு கிடக்கு. இந்த ரோட்டில் நான் தான் புதுசாக இப்போ தான் வாரேன். எனக்கு இந்த ரோட்டுக்கு நான் இதுதான் முதல் முறை வாரேன். நான் எனக்கு தெரிஞ்சது வந்து யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணம் பண்ண கடற்கரையால் அப்படியே போய் புங்குடுதீவு போகிறது தான் எனக்கு தெரிஞ்ச பாதை. ஆனால் இவர் நம்ம வந்து இப்படி ஊர்காவல்துறை போயும் போகலாம்னு சொல்லி கூட்டி கொண்டு போகிறார். பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதோ தெரியல, இந்த சின்ன சின்ன பறவைகள் வந்து இந்த ரோட்டில் நின்றுட்டு பறந்து போய்கொண்டு இருந்தது. கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு பறந்துட்டு யாருமே இல்லை, தனியாக போய்கொண்டிருக்கும். வேறு லெவல் அனுபவமாக இருக்குது இதெல்லாம். இப்போ தான் எனக்கே தெரியுது இந்த ரோட் வந்து இப்படியே போய் குறிகட்டுவான், அதாவது பண்ணையிலேருந்து குறிகட்டுவான் போகிற ரோட்டுக்கு வந்து ஏற்றுது. ஸோ அந்த பிரதான வீதிக்கு நுழைஞ்சிட்டோம். இப்படியே போனோம்டா வந்து நாங்கள் புங்குடுதீவை அடைஞ்சு விடலாம். வேலணை தெற்கு ஐயனார் வித்தியாலயம் ஒரு பெரிய பாடசாலையாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற ஒரு ரோடோடு இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பயணிப்போம். ஒரு ஏசி பஸ் வந்து என்ன க்ரோஸ் ஆகி போய் கொண்டிருக்கு இந்த வீதியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து சரியான பலம் அடிக்குது. 2 பக்கம் கிடக்கிறதானே போய் சொல்லுங்க, கேட்குறது தெரியாமல் நிற்கணும். இது வந்து இப்போ காபத்திடப்பட்டிருக்கு இந்த ரோட். உண்மையிலே பயணிக்கிறதுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. இந்த ரோட்டால் 2 சைடும் கடற்கரை. வீதியில் வந்து மீன் விலையும் வந்து காய போட்டிருக்கீங்க. ஆனால் வந்து இந்த ரோட்டில் என்ன பிரச்சனைண்டா, இந்த 2 பஸ் வந்துச்சுட்டா இல்லாட்டி ஏதாவது பெரிய கனரக வாகனங்கள் வந்துச்சுன்னா வந்து பாதை விட்டு போகிறது கஷ்டம். அதுக்காக வேண்டி தான் வந்து இப்படி ஒரு அமைப்பை செஞ்சிருக்கணும். அந்த இடையிடையே இப்படி வந்து விலகி நிற்க ஒரு வாகனம் போக, அதுக்கு பிறகு மற்ற வாகனம் போகக்கூடிய மாதிரி.
நேரம் 9 மணி ஆகிக்கொண்டிருக்கு. கடல் காது சும்மா குளிருது. இஞ்சாலையும் வெங்காயம் அடிச்சு கொண்டிருக்கு 2 சைடாலையும். இங்காலையும் வந்து இந்த கரை ஓரத்தோட ஒரு வேலையை ஒன்று போட்டுருக்கு. இவன் கொஞ்சம் நிலையை பாரிட்டு போக மாட்டுச்சுன்னா ரெண்டு பார்த்து கொண்டிருக்கோம். அப்படியே வந்து இந்த வீதி கரையால் போய் கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து பீச் வேலையில் வந்து மீன் பிடிச்சு கொண்டு வந்தார். அதை வந்து காணொலி எடுத்துகிட்டு போகணும். உண்மையிலேயே வந்து இந்த வீதியால் போகிற வாகனங்களை பார்க்க ஒரு வடிவாக தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குடிசை மாதிரி இருக்குது. இது வந்து அந்த தங்கி 2 மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி அமைச்சிருக்கிறோம். இந்த கடல் பரப்பில் வந்து அதிக அளவில் வந்து காணப்படுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புங்குடுதீவு கிராமத்துக்குள்ளே போகிறோம். செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இப்படியே வந்து அங்கால வந்து புங்குடுதீவு சிவன் கோயில் இருக்குது. 2 கிலோமீட்டரில் இதால் போகணுமா. இந்தியாவில் வந்து ஒரு ஆலமரத்தோடு இணைஞ்ச மாதிரி வந்து இன்னொரு கோயில் ஒன்றும் இருக்குது. இதான் இந்த கோயில். அதாவது வீரவத்தி விநாயகர் ஆலயம். போய்ட்டு வந்துருக்குறோம். வந்து பஸ்ஸுக்கு வேண்டி ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரோட்டில். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பனை மரங்கள்லாம் கூட கிடக்கு நிற்கிது. புங்குடுதீவு கேள்விப்பட்டிருக்கேன். இது நயினாதீவுக்கு போகிற வழியால் போகிறதுண்டு. இன்றைக்கு தான் நான் போய் வடிவாக கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறேன். எனக்கும் வந்து இதான் முதல் அனுபவம். நீங்களும் வந்து காணொலியாக தொடர்ச்சியாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. இப்படியே வந்து இந்த ரோட்டால் போயிருக்க வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று போர்டை பார்த்தேன். வயலூர் முருகன் தும்பு தொழிற்சாலைன்ட்டு. என்ன மாதிரி எனக்கு தெரியல. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாலயம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலயம் இருக்குது. ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயம் வந்து முடிஞ்சால் அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். அதில் வந்து ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. ராமநாதன் விளையாட்டு அரங்கு புங்குடுதீவு வந்து போர்டோட. புங்குடுதீவு கமலாம்பிகை கனிஷ்ட மகா வித்தியாலயம் வேலையில் நடந்து வந்து ஒரு பாடசாலை. இதில் ஒரு பெரிய ஆலமரம் வந்து வியாபிச்சு வளர்ந்து நிற்கிது. மலத்து வழி சன சமூக நிலையமா. ரோட் உண்மையிலேயே வந்து அமைதியாக இருக்குது. பெருசாக ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லாமல். இன்றைக்கு வந்து ஒரு திங்கக்கிழமை போய் வந்துருக்கிறோம். எருக்கலை மரம் நிற்கிறேன். இது இந்த சைடு வல்ல நிற்கிது. வயலூர் முருகன் நாற்று மேடை ஒன்று இருக்குது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்று மேடைக்குரிய அமைப்புல இருக்கு. அண்ணவரால் போய்கொண்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் சங்கம் என்ற ஒரு இடம் வந்து இந்த புங்குடுதீவில் இருக்குது. இந்த பகுதியில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரை பகுதியில் வந்து இந்த கருக்கு மட்டையால் வேலி அடைச்சி வந்து மரங்கள் வளர்க்கினா உண்மையிலே வந்து இது ஒரு நல்ல விஷயம். வளர்ந்து வந்தால் பார்க்கவும் அழகாக இருக்கும். நிழல் தரக்கூடிய வகையிலேயும் வந்து இந்த பாதைகள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வழியாக இருக்குது. மரங்கள் 2 சைட்லேயும் நின்றா வந்து நல்லா இருக்கும். பேருந்து ஒன்று வருது. இது வந்து யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் பேருந்து. அதாவது நயினாதீவுக்கு போகிற பஸ் ஸ்டாண்ட். அதில் ஒரு வரவேற்பு கோபுரம் ஒன்று இருக்குது. அதால் தான் வந்து நயினாதீவுக்குள்ளே போகிறது. பஸ்ஸில் போய் பார்த்துருக்கேன். பிரம்மாண்டமான முறையில் வந்து ஒரு வரவேற்பு
கோபுரம் உண்டு. ஸ்ரீ கனகைபுரம் மண்டலில் போட்டிருக்கு. அது உள்ளால தான் வந்து போய் கொண்டிருக்கோம். ஸ்ரீ கனகைபுரம் அந்த வீதியால் தான் வந்து நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தென்னை மரங்கள் கூட நிற்கிது இந்த ரோட்டில் சைட்டில். உண்மையில் இந்த அனலதீவில் பார்த்த மாதிரி வந்து இங்கே தென்னை மரங்கள் சரியான உயரமாக இருக்குது. இதில் ஏறி தேங்காய் பிடுங்குறன்றது சரியான ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். ஐயா ஒரு ஆள் போய் கொண்டிருக்கார். அவரோட போய் கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம் இந்த ஊரை பற்றி. இங்கேருந்து நீங்கள் எங்கே போனீங்க? இடம்பெயர்ந்து நாங்கள் இங்கே நாங்கள் யாழ்ப்பாணம் பள்ளிக்கூட நாங்கள் அதுக்கு பிறகு விளாளி கொண்டு உறுப்பு அங்கே அதுக்கப்புறம் முழங்கார் போயிட்டு போய் திருப்பி இங்கே வந்துட்டீங்க. திருப்பி எத்தனை மாட்டீங்க வந்து நீங்கள் இங்கே வந்தது நாங்கள் 90. இங்கே என்ன தொழில் செய்கிறீங்க நீங்கள்? கடத்தொழில். விவசாயம் செய்கிறீங்களோ? கடத்தல் மட்டும்தான் செய்கிறீங்க. என்ன மையப்பா இங்கே மீன் பிடிக்கல்? மீன் சரியான குறை இப்போ சரியான சாகு. அப்போ ஐயாவுக்கு எத்தனை வயது? எனக்கு 59. 59. 67ஆம் ஆண்டு. அப்போ என்ன மாதிரி நீங்கள் வாழ்வாதாரங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? கஷ்டம் தான், கஷ்டம். இங்கே தண்ணிகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ? தண்ணி மழை தான் தண்ணி வரும். தண்ணி காசு தானே நாங்கள். சரி ஐயா, சந்தோஷம். இங்கே வந்து கேள்விப்பழகு இங்கே வந்து பார்த்துருப்பீங்க, தண்ணி வந்து ஒரு சரியான பிரச்சனையாக தான் இருக்குது. காசு கொடுத்து தான் நம்ம வாங்குறவ. இங்கே வந்து இடிபாடு அடைஞ்ச நிலையில் வந்து கொஞ்சம் கட்டடங்கள் இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பயணிப்போம் வீதியால். கும்பலவான கலையரங்கம் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த ரோட்டால். நீல கலரில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. என்னென்னு தெரியல. புங்குடுதீவு கணேச மகா வித்தியாலயம் வந்து பாடசாலை தான். பாடசாலையை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். செங்காலயம் வந்து இடிபாடடைஞ்ச நிலையில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது. கூட்டுறவு நகர் புங்குடுதீவு கிழக்கு பழநோக்கு கூட்டுறவு சங்கம்ன்ட்டு ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது, பழைய கட்டடம். அதுக்கு எதிரியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீதியோரமாக ஒரு அம்மன் கோயிலும் ஒன்று இருக்குது. ரொம்ப அஞ்சல் அலுவலகம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெறவிழாவை வந்து குடியிருப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு. பேருந்து ஒன்று பின்னுக்கு வருகிறது. வீதியோரங்கள் எல்லாம் வந்து மரம் நட்டுருக்கினா உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். வந்து ஒரு பிரதான சந்தி. நேராக போனால் ராஜேஸ்வரி அம்மன் கோயில் போகுது. இங்கால வந்து இப்படியே நைனாதீவு போகுது. இந்த நேரால் பகுதியால் தான் போய் அந்த கோயிலையும் ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். வந்து ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போகல. இது வந்து வரசித்தி விநாயகர் ஆலயம். இப்படியே போய் வந்து இந்த வீதியால் வலதுபுறம் திரும்பி அந்த ரோட்டால் தான் வந்து பயணிக்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து வந்து இந்த வலதுபுறம் திரும்பி பயணித்து கொண்டிருக்கிறோம். சர்வ மதம் முன்பள்ளி என்ற முன்பள்ளி ஒன்று இயங்கி கொண்டிருக்கு. சின்ன பிள்ளை ஒன்று தண்ணி எடுக்குது. அந்த வீதியால் தான் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் நிறைஞ்சிருக்கு. பொதுவாகவே இந்த தீவு பகுதிகள் எல்லாமே வந்து இந்த பனை தென்னை மரங்கள்லாம் வந்து பெருமளவில் வந்து இருக்குது. பாலடைஞ்ச வீடுகள் கூட இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டடத்தையே வந்து மரங்கள் வியாபிச்சிட்டு தொடர்ந்து இந்த ரோட்டால் போவோம்.
பெருசாக வந்து இந்த ரோட்டில் குடியிருப்புகள் ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற வீடியோகளையும் பார்த்துருப்பீங்க, வந்து கிளி சரியாக வேலி அடைச்சிருக்கு கிழுவ மரத்தில். பார்த்தீங்கன்னா வேலி அடைச்சிருக்கு. பட் உள்ளுக வந்து நெற்செய்கை செய்கிற மாதிரி இருக்குது. இந்தியாலயம் வந்து அப்படித்தான், வேலியில் அடைச்சி வந்து நெற்செய்கை செய்யுது. அதுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், வயல்வெளிக்கால போயிருக்கு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் இடப்பட்ட வீதி, 2 பக்கமே வந்து வயல்வெளி. இது ஒரு மைதானம் நினைக்கிறேன். ஃபுட்பால் கோல் போஸ்ட் வச்சுருக்கு. இந்த மரங்களை பார்க்க வடிவாக இருக்குது. விளைப்பாரிட்டு போகலாம் போல இருக்குது. இஞ்சால ஒரு மைதானம் தான் இருக்குது. அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா வந்து வெளி, அதில் ஒரு கோயிலும் இருக்குது. தொலைவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிளிசரியா கம்பில் தான் வந்து வேலியல் அடைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். மிஞ்சால வந்து பாதை முற்றா வந்து சேதம், குண்டும் குழியுமா தான் இருக்கு. அதே பாதை தான் தொடருது. நான் நினைக்கிறேன் வந்து இது முதல் டேர் ஊட்டப்பட்டு ரோட்டாக இருந்து இப்போ வந்து அப்படியே சேதமடைஞ்சு கைவிடப்பட்டிருக்கு போல். இந்த வந்து பனை மரங்கள், தென்னை மரங்கள்லாம் சேர்ந்து நிற்கிது. பார்க்க ஒரு ரம்மியமான சூழலாக இருக்குது, ஒரு அமைதியான சூழலாக இருக்குது. தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், தென்னை மரம் வளமையாக வந்து கீழே விடுறே இல்லை. ஆனால் வந்து இந்த தென்னை மரத்தில் வந்து கீழே விட்டுருக்கான். அந்த அண்ணா வந்து காட்டினார் மற்ற தென்னைகளோட ஒப்படைக்க. தொடர்ச்சியாக வந்து அந்த தென்னை மரத்தை பார்த்துட்டு வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். போக ரோடு தான் சரியான மோசமாக போய்கொண்டிருக்கு. காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக என்ற வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட வீடு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கணும். மரம் ஒன்று நிற்கிது. மாங்காயல் சின்ன பழுக்கையில் முருங்கை மரம் உண்டு. இந்த ரோட்டெல்லாம் வந்து போட்டு இருந்திருக்கு. ஏன்டா வந்து இது தேர் ரோட் மாதிரி தான் கிடக்கு. ஆனால் வந்து சேதமடைஞ்சா பிறகு அப்படியே முழுமையாக கைவிட்டிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கத்தில் 2 பக்கமுமே வந்து பனை மரங்களும் இந்த முட்செடிகளுமா தான் கிடக்கு. பனை வடடியெல்லாம் முளைச்சி கொண்டிருக்கு இந்த சைட்டு வெள்ள விழுந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேரி அளவு கைவிடப்பட்ட வீடு ஒன்று இருக்கு. கேணி ஒன்று இருக்குது, மலையாள ரம்பி இருக்குது. மத ஒன்று புனரமைச்சிருக்கு நம்ம போல அண்மையில். அதனால் அப்படியே தொடர்ந்து பயணிக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவல் ரோட் போட்டிருக்கு. அந்த ரோட்டுக்கு இது ஓரளவு பரவாயில்லை, நல்லா இருக்குது பயணிக்கிறதுக்கு. தென்னை மரங்கள்லாம் நிறைய இருக்குது. கிரேவல் ரோட்லேயும் வந்து பனை மரங்களுக்கு மத்தியிலையும் வந்து பயணிக்கிறது வந்து எனக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ஒரு கால பொழுதில் வந்து அமைதியான சூழலில் வந்து பைக்கில் போக எப்படி இருக்குது இந்த பனை மர தோப்பு. இப்போ வந்து நாங்கள் அந்த இடத்தால் வந்து கொண்டிருக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊராக்கள் சொல்லிச்சு, நம்ம வந்து இங்கே ஒரு ஐயனார் கோயில் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கான். முழுக்க வந்து கருங்கல்லால் தான் வந்து இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துக்கு தான் வந்து இப்போ வந்திருக்கிறோம். போய் வந்து கோயிலை வடிவாக சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குண்டு. கருங்கல்கள் வந்து நிர்மாணிப்புக்காக வேண்டி வச்சு கிடக்கு. இதான அந்த கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு.
இதிலே ஆரம்ப கட்டுறங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், கருங்கல்லால் தான் முழுதாக நிர்மாணிச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து இந்த செதுக்கல் வேலைகள் எல்லாமே வந்து கருங்கல்லில் செஞ்சு வச்சுக்கணும். அங்கே தான் வந்து செதுக்கி கொண்டிருக்கணும். இந்த இதில் இருந்து கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். கோயிலுண்ட வெளிப்புற தோட்டங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கருங்கல்லால் செதுக்கி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், தூண் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கிடக்கு. இதில் வந்து இந்த பிள்ளையார் சொரூபத்துக்கான கோயில், இதுவும் வந்து அப்படியே கருங்கல்லில் தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. கோயிலில் பின்புற வீதியால் தான் இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். கட்டிட வேலைப்பாடு எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. என்னண்டு இப்படியெல்லாம் ஒளியால் செதுக்குவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய கிரெயின் ஒன்று நிற்குது. இதில் வந்து முருகனுக்கான அந்த சொரூபம் மேலே மயில் நிற்க, அதை பார்த்துட்டு தான் நான் முருகனுக்கான என்று சொன்னேன். இது வந்து ஒரு ஐயனார் கோயிலாம். ஒரு பெருமளவு பொருட்சிலோ பெருமன் நினைக்கிறேன்னு கருங்கல்லால் மட்டுமே செய்கிறதா இருந்த ஸோ வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கணும். குழப்ப வேண்டாம், நாங்கள் காணொலி அப்படியே தொடருவோம். அங்கால போய் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயிலில் முன்புற தோட்டம். இந்தியாவில் வந்து அந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கல் வேலையெல்லாம் நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஐயனார்கிட்ட வந்து சிற்பம் வந்து செதுக்கி வச்சிருக்கணும். இனி வந்து கோயிலில் வந்து பிரதிஷ்டை செய்வினம்னு நினைக்கிறேன். ஆலயத்துக்கு தேவையான தூவி போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து செதுக்கி கொண்டிருக்கணும். நாங்கள் இப்படியே போய் வந்து நாங்கள் அந்த கோயிலை பார்த்துட்டு ஒரு வீதியால் போய்கொண்டிருக்கோம். எனக்கு வீதியின் பேர் சரியாக தெரியலை. ஒரு அழகிய முறையில் ஒரு மதில் ஒன்று நிர்மாணித்து வச்சுக்கினா ஒரு பெரிய நுழைவாயிலும் ஒன்று இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரியாக வேலியெல்லாம் போட்டிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு தெரியதோ தெரியல, பயிற்சியைக்காக இல்லத்தை பண்படுத்தி வச்சுக்கணும். இந்தியாவில் வந்து திரும்பவுமே அந்த ரோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயம் எனக்கு என்னன்னு தெரியலை, கிட்ட போய் பார்ப்போம். அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரை. ஆலயத்தின் இது வந்து ஒரு சிவன் கோயில் தானா, இப்போ விசாரித்த இடத்த சொல்லியிருக்கணும். இந்தியாவில் வந்து நாங்கள் வந்த அந்த கடல் பரப்பு இருக்குது. இன்னொரு வித்தியாசமான ரோட், மக்கி ரோட் மாதிரி இருக்குது. இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் வந்து கடற்கரைக்கு அருகிலேயே இருக்குது. அப்படியே இந்த செட் ஃபுல்லாக வந்து பனை மரமும் தென்னை மரமும் தான் நிறைஞ்சிருக்கு ஒரு பெரிய அளவில். பார்க்க தெரியுது, இந்த மாதிரியும் தெரியுது. இல்லை அங்கே கடற்படை இந்த பஸ் ஒன்று வந்து ஒன்று இருக்குது இந்த ரோட்டில். வேலி அடைப்பு நீட்டை அடைச்சிருக்கு. நம்ம வந்து உள்ளே அப்படியே வந்து தனியாக இருக்குது. இந்தியாவில் வந்து தேர் ரோட் வந்துட்டு இந்த ரோட்டால் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குது தெரியலை. ரெண்டு சைடுமே வந்து அந்த வெளி அங்கால வந்து மென மரங்கள், கடல் காற்று அண்ட் ஒரு ரம்மியமான ஒரு சூழலில் வந்து பைக் ஓடி போய் கொண்டிருக்க ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. நீங்களும் வந்து யாழ்ப்பாணம் வரதாக இருந்தால், ரெண்டு குருவியல் பிறகு பாருங்கள், வரதாக இருந்தால் இந்த தீவு பகுதிகளுக்கு வந்து ஒரு சுற்றுலா ஒன்று ஏற்பாடு செஞ்சு பாருங்கள். இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். வலுவதீவு, அனலதீவு, அதோட இந்த கூடு தீவு, நைனாதீவு, இந்த தீவக பகுதிகளுக்கு ஏதாவது ஒரு தீவு காட்சியும் ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை அது கொடுக்கும். குற்றால மரங்கள் வந்து நிற்கிது, கடற்கரையை மீது தான் வளர்றது.
இந்த கடற்கரை பகுதியால் பயணித்து கொண்டு கேட்க வந்து பிஞ்சாலி பக்கம் வந்து ஒரு நிர்மாணிப்பு வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்த இடம் பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கால பனை மரங்கள் வந்து நான் நினைக்கிறேன் இது சாதாரண பனை மரம் மாதிரி தெரியலை, கட்டையாக இருக்குது. இங்கால பார்த்திங்கன்னா வந்து இந்த சவுக்கு மரங்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் ஒரு ஆலயம் இருக்குது, அதான் நான் நினைக்கிறேன் ராஜேஸ்வரி ஆலயமாக இருக்கும் போல. ஒரு பெரிய ஆலயம் உண்டு, கோபுரத்தோடு இருக்குது. உண்மையிலேயே ஒரு மிக பிரம்மாண்டமான ஆலயம் தான். கட்டடங்களை பார்த்தீங்கன்னா இருந்து பார்க்க தெரியாது. இதில் ஒரு தீர்த்தங்கனி இருக்கு அந்த ஆலயம். புங்குடுதீவு கண்ணகியம்மன் கோயிலாம் உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கணும். நல்லூருண்ட அளவு கூடி ஒப்பிடலாம், அப்படி தான் இருக்குது இந்த புறத்தோற்றம். 4 பக்கமுமே வந்து ராஜகோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கு. கண்ணையம்மன் கோயில், ராஜேஸ்வரியம்மன் கோயில் 2 முறை போயிடுறேன், இவங்கெல்லாம் குழப்பிட்டாங்க. அப்படியே வந்து அந்த கோயிலுண்ட ரோட்டால் இடதுபுறமாக திரும்பி வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாதையில் பனை மரங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. பனை மரங்களுக்கு பஞ்சமே இல்லை இந்த தீவு பகுதியில். குறிப்பாக ரோட்டு ஓரத்தில் வச்சிருக்கணும். இப்படி இருக்குது வியூ வண்டி தெரியல உங்களுக்கு, பார்க்க சும்மா அந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து புங்குடுதீவு மயான பகுதி. அதால் தொடர்ந்து பயணிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். மீனவர் ஒருத்தரையும் காணையில், படகுகள்லாம் நிற்கிது. தொடர்ந்து பார்ப்போம். இங்கே ஒரு அண்ணா வந்து இந்த வாடிக்குள்ளே இருக்க வேலையை பார்த்துட்டு அங்கால கொஞ்சம் பேர் வந்து இருக்கு நம்ம இந்த வாடிக்குள்ள. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் ஒன்று நிர்மாணித்து கொண்டு இருக்கணும். என்ன ஆலயம் ஒன்று தெரியலை, பார்ப்போம். இந்த வீதியால் தான் வந்த நாங்கள். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து புங்குடுதீவு பிரதேச வைத்தியசாலை இருக்குது. ஓரளவு பெரிய வைத்தியசாலையாக இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம் நாங்கள். பூவரசு மரங்கள் இந்த பகுதியில் வந்து நிறைஞ்சி இருக்குது. இங்கே ரோட் வந்து பரவாயில்லை, காப்பற்றிடப்பட்டு இருக்குது. தொடர்ந்து இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். ஒரு சந்தி ஒன்று வருது, அந்த சந்தி என்னென்னு தெரியல, போய் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த சந்தியை வந்து ஹாஸ்பிட்டல் அடி சந்தின்னு சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. இங்கே தான் வந்து மதிய சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கணுமா, பார்ப்போம். போய் முடிச்சு கொண்டிருக்கணும். ரொட்டி சாப்பிடுவோம் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நம்ம வந்து இன்றைக்கி பரோட்டா வாங்கி தர எங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ பரோட்டாவும் வந்து பருப்பு கறி சாம்பார் மாதிரி வச்சு கிடக்கு, சாப்பிடுவோம். இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் பிடிப்போமே. நாளைக்கு எங்கே போவோம் முடிச்சுத்த? அப்போ கறி எனக்கு நாம நாளைக்கு வேறு ஒரு ஆளை பிடிச்சி அவங்க மண்டையில் மசாலா வைப்போமே. நேற்று கேட்டியாக இருக்கு செய்த போல. எனக்கு உண்மையிலே வந்து பரோட்டா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நோங்கெல்லாம் மெத்தட் நல்லா இருக்குது. வந்து அவர் பே பண்ணுறேன்டா இவர் தான் பே பண்ணது. அது என்ன காரணம்டா, இப்போ தானே ஒன்றும் இல்லை என்னண்டா, இப்போ தானே நவம்பர், இந்த காணொலி நாங்கள் எடுக்கிறது வந்து நவம்பர் 2ஆம் தேதி. ஸோ மாதத்தின் ஆரம்பம் தானே. அப்போ வந்து தலைவர் இப்படி தான் நல்லா நவம்பரில் வீடியோ நல்லா வாங்குவோம், போவோம், கொண்டாடுவார். இது 20ஆம் தேதிக்கு பிறகு கேட்டிங்கன்னா வந்து வீட்டை விட தான் நிற்பார். அதான் வந்து இங்கே நிலைமை. செண்டை கொளிச்சுக்கிட்ட வந்துட்டோம். அந்த கடையில் சாப்பிட முடிச்சுட்டு இந்த பாடசாலை ஒரு பெரிய உயர்தர கல்வியை நிறைவு செய்யக்கூடிய ஒரு பாடசாலையாக இருக்குது. குடிகட்டுவான் வேலனை இருக்குது. சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச் தீவு. இந்த வீதியால் நம்ம வந்து போகிறோம். இது வந்து ஏற்கனவே போனால் அந்த கண்ணகியம்மன் கோயில் ஆலய வீதியாக தான் இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சாப்பிட முடிச்சு அந்த கடையால் வந்து
குறிக்கட்டுவான் வேலன பிரதான வீதியால் திரும்பி அப்படியே ராஜேஸ்வரி அம்மா அதாவது கண்ணகி அம்மன் ரோட்டால் தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம். எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற வீதிகள் தொடர்பாக இல்லை இந்த பிரதேசம் தொடர்பாக வந்து ஒரு போதுமான அளவு விளக்கம் இல்லை. ஏதாவது இந்த காணொலியில் வந்து தவறாக சித்தரித்திருந்தாலோ தவறாக சொல்லியிருந்தாலோ வந்து மன்னிக்கணும். நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டில் வந்து ஒரு எனக்கு தெரியப்படுத்துங்க. இதே வந்து தென்னம்மட்டை அதாவது வடலி பெனமட்டை பெனமட்டையை வச்சு தான் வேலி அடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 12 மணியை அண்மித்ததாக இருக்குது. நடு ரோட்டால் தான் போய்கொண்டிருக்கிறோம். பெருசாக வந்து ஒரு சில நடமாட்டம் மட்டும் காணையில் சொல்லி கொண்டிருக்கே ஒரு பைக் கொண்டு பின்னுக்கு வருது. ஆட்டோ உண்டு. கட்டடம் பாடசாலையா இல்லை வேறு என்னட்டு தெரியல, ஒரு கட்டடம் வந்து நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதுதான் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த சந்தி இதால் வந்து இப்படியே நேர போய்த்தான் வந்து முதல் பயணமாக இருந்தது. இப்போ வந்து அந்த வந்த பாதையாலேயே திரும்புகிறோம். இந்த பேருந்து நிலையமெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வந்த பாதையாலே திரும்பி போகிறோம். வந்து ஒரு பேருந்து நிகழ்ச்சி இருக்கு. எத்தனை வயதாகியாக்கு? பிறந்ததுலேருந்து பொங்குடுதியோ இல்லாட்டி என்ன தொழில் நீங்கள் செய்கிறீங்க? கூலி வேலை. இங்கே பிரதானமாக தொழிலாக என்ன வந்து செய்யப்படுது? பெரும்பாலானாக்கள் என்ன வேலை செய்யணும்? மீன் பிடிக்கிறது வந்து மீன்பிடி வந்து அம்மங்கோயில் பக்கம் இருக்கிறாங்க. இந்த மழை சீசன் 3 மாதம் போடுவாங்க. இந்த மழை சீசன் படியா எல்லாம் காட்டிடுவாங்க. சும்மா அங்கே ஆழக்கடலுக்கு போய் வருவாங்க. நண்டு கொண்டு போயிட்டு வருவாங்க. ஆழக்கடலுக்கு கொஞ்சம் பேர் குறிப்பிட்டாக்கெல்லாம் போவாங்க. நண்டு கடலுக்கு வேலையை போட்டுருவாங்க. மற்ற இந்த வள்ளங்கள் சின்ன சின்ன தொழிலுக்கு ஆள் கூட்டியில் வேலை போகிறாங்க. மரத்தில் தலை இருக்கிறாங்க. மரத்தில் பக்கம் ஆனால் அங்கே போய் வருவாங்க. இப்போ வேலை இல்லையா அவங்களுக்கு? இப்போ வேலையும் கூலி வேலையும் போகிறோம். இப்போ இங்கே தண்ணியில் என்ன மாதிரி தண்ணியில் பிரச்சனை இல்லை. கம்பாடி வந்து தோட்ட பக்கம் பிரச்சனை 3-6 மாடி தண்ணி எல்லாம் இருக்கும். குடி தண்ணி வந்து வாங்குறீங்களா? குடி தண்ணி வந்து பார்சல் அடிக்கிறது. எவ்வளவு அது நாங்க அந்த 500 கலன் 1300 500 லிட்டர் 1300 முந்தி 2000 ரூபாய். இப்ப கொரோனாவோட 2000 3000 வித்தது. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு போய் சொல்லப்படாது. சமைக்கிறது போறீங்களா? நீங்க ஆட்டோ ஓடுறீங்க? எத்தனை வயது உங்களுக்கு? என்ன பேர்? எனக்கு 55 வயது. எவ்வளோ நாள் ஆட்டோ ஓடுறீங்க? 8 வருஷம் ஓடுறீங்க. என்ன ஆட்டோ ஓட்டங்கள் வருமோ? குடும்ப டிவியும் போகும். இப்போ இங்கேருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு எவ்வளோ எடுப்பீங்களா ஆட்டோக்கு? யாழ்ப்பாணம் 3000 ரூபா. 3000 ரூபா. பொங்குடுதீவுலேருந்து யாழ்ப்பாணம் டவுனுக்கு. ஆனால் பரவாயில்லையே, இங்கே பொங்குடுதீவுலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு 3000 ரூபாண்டா. ஏன்னா எங்கண்ட இடத்துலேருந்து வட்டுக்கோட்டையிலேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு 1500 ரூபா எடுத்தால் 1800 ரூபா எடுத்தவையால். இப்போ பிக்மி வந்தாலும் குறைஞ்சிட்டுது. ஆனால் அது 13 கிலோமீட்டர், இது கூட கிலோமீட்டர். 32 கிலோமீட்டர். அப்போ அப்படின்னா 3000 ரூபா உண்மையிலே இப்போ அப்படி பார்த்தா நட்டம். இது நல்ல பிரச்சனை வேணும்னா நாங்கள் எல்லாம் சங்கத்தை தான் உங்களோட சங்கத்தில் எத்தனை பேர் ஆட்டோ ஓடுறவங்க? கணக்கு பேர். இந்த பிரதேசத்தில் ஆட்டோ பேர் வச்சுக்கிறார்கள் இருக்கீங்க? நான் பெட்ரோல் சைட் தான் ஓடுறேன். கன்சாயம் பெட்ரோல் சைட். ஓகே. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்டோ எடுக்கிறதுக்கு முதல்ல என்ன தொழில் செய்வீங்க? மேசனில் போனீங்க. என்ன மேசனில் நீங்கள் வருமோ? அது நம்ம ஏன்னா வந்து ஆட்டோ நீங்கள் எடுக்க இந்த ஆட்டோ என்ன விலை? நாங்கள் 6.25 புதுசா? இப்போ இப்போ எடுக்கணும் கை நீட்டு. அது 18 எப்படி வருமானம் வரும். அது சரி. சில பேர் அது பெண்ணாளுக்காக 20 லட்சம் ரூபா சிம்பிள் காசு. நமக்கு 20,000 பெரிய காசு தான். அப்போ இந்த புங்குடுதீவில் இடம்பெயர்ந்து போன காலப்பகுதியில் நீங்கள் இங்கே இருந்தீங்களா இடம்பெயர்ந்து போனீங்களோ? இடம்பெயர்ந்து போயிட்டேன். எங்கே போனீங்க நீங்கள்? நாங்கள் வன்னிக்கு போயிட்டீங்க. போயிட்டு போய் எத்தனையாம் மணி திரும்பி வந்தீங்க? 2002 வந்துட்டோம். 2002 திருப்பி வந்துட்டீங்க. எத்தனையாம் மணி இடம்பெயர்ந்து போனீங்க? நாங்கள் இங்கே 90 89 90 போனீங்க.
அப்பேக்க அங்கே உங்களுக்கு என்ன மாதிரி தொழில்கள் சாப்பாடுகள்? கூலி வேலை தான் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐயா வந்து மீன் வியாபாரம் செய்திருந்தார். அப்போ இந்த ஐயா கேட்டுருக்காங்க இப்போ கதைக்கலாமா சொன்னா விரைவில் கதைக்கலாம்ன்றார். இப்போ அவரோட கதைக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளோ காலம் பண்ணீங்க இந்த மீன் வியாபாரம் செய்கிறீங்க? 42 வருஷம். 42 ரூபா மீன் வியாபாரம் செய்ய. இப்போ எத்தனை வயது? 65 வயது. என்னம்மா இங்கே மீன் கொள்ளணும் செய்கிறெல்லாம் பிரச்சனை இல்லையா? இங்கே இப்போ மீன்கள் இப்போ கட்டுப்பாடு. நீங்கள் சந்தையை போய் எடுத்துக்கொண்டு வந்துருவீங்க? அந்த வழி இருக்குது. 1000 ரூபாய்க்கு கொடுப்போம். பிடிச்ச நீங்களா முதல் பிடிச்ச சொன்னமாக போட் வச்சேன் குடுகாலம் தொழில் வன்னி மாவட்டத்தில் நான் ஒரு மணக்காடு செம்பியம்பட்டி வடமராட்சி பெரிய இடம் ஒன்றும் இல்லை. செம்பியந்து போயிருந்து கிளாடியிலேருந்து எல்லா இடமும் வியாபாரம் அங்கே வியாபாரம். இப்போ என்னம்மா இங்கே மீன்கள் விலையில் போகுது? இப்போ என்ன 1000 அப்படி போகுது. என்ன மீன்? ஊராக்கள் ஒட்டியால் சிறையாக்கள். ஒட்டி அது சிறையாவில் கூட குறைவா? ஊராக்கள் 1000 ரூபா போகுது. பிரச்சனை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதோ? தொழில் செய்யக்கூடிய நீங்கள் இந்த பொங்குடி மீன் இல்லை. ஒரு தான் தொழில் அட்டைப்பண்ணை எல்லாம் போட்டு நாடுபுறா அட்டைப்பண்ணை போட்டிருக்காங்க. மீன் பிடிக்க பாடிட்டு அதனால் மீன் தொழிலாளியும் அட்டைப்பண்ணை போட்டிருக்கிறதுல ஃபுல்லாக ஒரு வரைக்கும் தொழில் இல்லை. தொழிலாளரே மீன்கள் ரோட்டு விட்டால் வேண்டி தான் சமைக்கலாம். சரியான கஷ்டம். அட்டைப்பண்ணைகள் எல்லாம் இங்கே இருக்கிறதுல சரியான கஷ்டம். நீங்கள் இந்த பொங்குடிதீவு பிரதேசத்துக்கு மட்டும்தான் நான் இப்படி விற்கிறீங்க இல்லை? நாங்கள் இதுக்கு பொங்குடிதீவு இல்லாமல் போகிறதுக்கான இந்த எல்லா இடமும் ஓடுவோம். நாலாம்பட்டை இந்த இருபட்டி ஓடுவோம். அங்கே வந்து அப்படி வந்து நாங்கள் இந்த ஊரில் யாழ்ப்பாணம் போய் வரலாம். சைக்கிளில் போய் வருவீங்க? கிளிநொச்சிக்கு போய் வரலாம் போல இருக்குது. நாங்கள் இங்கே ஓடுறது விட்ட கிட்டே அப்போ டக்கு 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 டக்குன்னு சுற்றி வர ஓடி நியாயமான தூரங்களுக்கு ஓடலாம். என்ன காலத்தில் சைக்கிள் தான் ஆக்கள் இருக்கிறாமோ புதுச வீடுகள் இல்லை இப்போ குறைஞ்சிட்டு துப்புரவாக இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாச்சார் வீடு எல்லாம் இங்கே இருக்குதானே? அந்த பராமரிப்பல் இல்லாமல் சீர்படைஞ்சிட்டு அந்த காலத்துலேருந்து நாச்சார் வீடுகள் இருக்குதானே. 65 வயதுக்கு எனக்கு நான் பிறக்கம்போது இந்த கடையில் எல்லாம் இருந்தது. இந்த அதில் இந்தியாவில் ஒரு கடை, இந்தியாவில் ஒரு கடை, குழந்தை கடை, அங்காடு சாப்பாடு கடை நடக்கிறது, ஜோதி கடை. எனக்கு சண்முகராசா. பிறந்ததெல்லாம் பொங்குடி? பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் பொங்குடியெல்லாம். பொங்குடி எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? நான் ஸ்ரீ கணேச மகாவித்தியாலயத்திலாம் படித்தேன். இப்போ இருக்கா அந்த பள்ளிக்கூடம்? பள்ளிக்கூடம் வந்தா இருக்கு. அப்போ நீங்கள் படித்த காலப்பகுதியில் இந்த பொங்குடி தீவு படிக்கிறீங்க? பொங்குடி தீவு நல்ல செழிப்பாக இருந்தது. பொங்குடி தீவில் குறிச்சிக்காட்டு சந்தியில் இருந்து குறிகட்டுவான் போக எல்லாம் மாஸ்டர்மார் டீச்சர்மார் எல்லாம் இங்கே தியாக்கலாம். மற்றது கிராம சிறுவர்கள் எல்லாம் இங்கே தியாக்கெல்லாம் இருந்தது. நல்ல செழிப்பாக இருந்தது. நல்ல ஒழுங்காக நடந்தது. நல்ல காலப்பகுதியில் அது வந்து 90ஆம் ஆண்டுக்கு முதல் 90க்கு முதல் 85 அப்படியெல்லாம். அப்போ இங்கே இருக்கிறவையெல்லாம் வந்து நல்லா படித்தவர்கள். அவர்கள் வந்து இன்றைக்கு ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கிற தவராசா எல்லாம் புங்குடி மண்ணில் படித்தவர். எத்தனையோ டாக்டர்மார், எத்தனையோ இன்ஜினியர்மார், அவ்வளவு ஆக்கள் எல்லாம் இந்த புங்குடுதீவில் படித்து தான் நல்ல இதாக வந்தது. சரியா? நாங்கள் இடம்பெயர்ந்து போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இந்த புங்குடுதீவை கொஞ்சம் இதாக போயிட்டுது. புங்குடுதீவில் கவனிப்பாரட்டு ஒரு பயக்கேட்டில் அதுகளை பற்றி தன்றையில் கவனிப்பாரட்டு தான் இந்த நிலையில் வந்திருக்கு புங்குடுதீவு. இப்போ படித்த இளைஞர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் பெரிய கஷ்டப்படுறார்கள். அவர்கள் எல்லாம் பெரிய வேதனையில் இருக்கிறார்கள். படிச்சிருக்கு நம்ம எல்லாரும் இளைஞர்கள், பெண்கள், பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு சும்மா தான் இருக்குதுகள். வேலைகள் இல்லை. இனி பொருள்கள் எல்லாம் சரியான விலை. பொருள்கள் எல்லாம் விலை, அரிசி, சீனி அதுகளெல்லாம் சரியான விலை. அப்போ எல்லாம் கஷ்டமான சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே புங்குடியில் சனங்கள் வாழுது. விவசாயம் செய்து தான் இந்த வீடுகள் கட்டினவை, மற்றது பொம்பளை பிள்ளைகளை வாழிச்சது எல்லாம் இங்கே விவசாயம் செய்து தான் முன்னோர். விவசாயம் செய்யறோம். விவசாயத்தில் என்ன பிரதானமாக புகையில செய்தவன். அதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன்னா நீங்களாவே சொல்லிட்டீங்க. இந்த இப்போ சந்தையில், அதாவது இலங்கை சந்தையில் இந்த தீவகத்தை, அதாவது புங்குடுதீவில் பொதுவாக தீவகத்து கோயிலைக்குன்ற ஒரு மதிப்பு இருக்குது. அது என்ன காரணத்துக்காக அதுக்கு அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கு, ஒரு மதிப்பு? இங்கே என்னென்று சொன்னால் அந்த மண்ணை பொறுத்தது. இங்கே வந்து மண் வந்து இருபாட்டு மண், அதாவது வந்து ஒரு
கல்சியம் இல்லாத ஒரு இதான மண்ணும் களிமண்ணும் கலந்தபடியினால அந்த மண்ணில் நல்ல விளைச்சல் இனி பக்குவான முறையில் அந்த நேரத்தில் குப்பை எருவுகள் போட்டு தான் இதுகள் செய்தவை. இப்ப நாங்கள் எல்லாம் அப்படித்தான் செய்த நாங்கள். இனி குப்பை எருவுகளையோ பசலையை விட இந்த யூரியா போரியர்களை விட குப்பை எருவுக்கு நல்லா காய்க்கும். அப்படி நான் செய்தேன். நானும் தோட்டக்காரன் தான், நானும் செய்துட்டு வந்தேன். அப்படியெல்லாம் செய்தனாங்க. இப்போ என்னடான்னு சொன்னால் கொஞ்சம் கவனிப்பார் இல்லை. இங்கே பாருங்க, டீச்சர்மாரெல்லாம் வெளியிடத்தாக்கெல்லாம் நீங்கள் வந்து படிப்பிக்கணும். இங்கே வந்து ஒருத்தரும் இல்லை. அப்போ ஜிஎஸ்மாரெல்லாம் வெளியிடத்துல இருந்தால் வரும். இங்கே பொடிய ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் எத்தனையோ பேர் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கிறார்கள். கூலி வேலைகளுக்கு தான் போயிடும். எல்லாம் படிச்சுட்டு அப்போ என்ன செய்கிறது? இது எல்லாம் பெரியோர்கள் யோசிக்க வேணும், அதிகாரிகள் யோசிக்க வேணும். நாங்கள் ஒன்றும் செய்யல. இப்போ என்ன செய்யறான்னு தெரியாம தான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒழுங்கு இல்லை. பெரும் தோட்டங்கள் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து இந்த புகையில செய்யறவையா? இப்பவும் செய்யறவ தான் சில குறைஞ்சளவில். குறைஞ்சளவில் நெல் வயல்கள் எல்லாம் எடுத்து அடைச்சி நெல் விதைக்கணும். மற்ற மரக்கறிகள் எல்லாம் செய்யணும். நாங்களும் இந்த நெல் எல்லாம் விதைச்சிருக்கிறோம். வருஷத்துல மழையை பொறுத்தான் விளைச்சல். மழை காணுமோ? இந்த முறை இந்த விதைச்சதுக்கு பிறகு மழை குறைவா இருக்கு. விதைச்ச அப்புறம் எல்லாரும் விதைச்சிருக்கணும். இப்ப நான் நினைக்கிறேன் இல்லையாண்டு போனாலும் ஒரு 500 ஏக்கருக்கு கிட்ட விதைச்சிருக்கு. ஆனா மழையில் இதெல்லாம் பிரச்சனையா இருக்குது. பொதுவா அந்த நெல் விளையிற பூமின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பூனேரிகள் தரங்கிழப்புகள் எல்லாம் சொல்லி நெல் நல்லா விளையும்னு சொல்லிடுறோம். அது அப்படி பார்க்க இங்கே ஏக்கருக்கு எத்தனை மூட்டை விளையும்? இங்கே வந்து ஒரு கணிசமான அளவு விளையும். பிரச்சனை இல்லை. அது மழையை பொறுத்தாதானுங்க. மழை எப்படி பெய்யுதோ அந்த அளவுக்கு நீர் உயர நெல் உயரம்ன்ற மாதிரி நெல் விளைச்சல்கள் வெறும் மழையை பொறுத்தாதான். சில நேரம் மழை வந்து அழிச்சிட்டு போகுது, சில நேரம் மழை இல்லாம இருக்கு. ஆனபடியே அது மற்றது இந்த புங்குடுதி செழிப்பா வாராண்டா குடி தண்ணி பிரச்சனை இல்லையா? குடி தண்ணி வந்து அந்த காலத்துல இருந்து எல்லாரும் வந்து சீவிச்சாதான் குடி தண்ணி பிரச்சனை இருக்குத்தான். ஆனால் எல்லாரும் அந்த தங்கட கிணறுகளை சுத்தப்படுத்தி இப்ப வந்து வெளியில இருந்து வாங்குறோம். இப்ப எங்களுக்கு சாட்டியில இருந்து வாரது 2 ரூபா படி பண்றோம். எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதெல்லாம் அது தாராளமா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. காசுக்கு 2 ரூபா படி தாராளமா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீ குளிக்கிறது குளங்கள் எல்லாம் நிறைய கிடாக்கு. குளங்கள் எல்லாம் புனரமைப்பு செய்யாம கிடாக்கு. அதுகளெல்லாம் செய்தான் அந்த நாளையாக்கள் குளம் வழியே தான் குளிச்சது. நாங்கள் எல்லாம் குளத்துல நீந்தோம். 3 மணித்தியாலும் போய் குளத்துக்கு கிடப்போம். அப்படித்தான் நான் அதெல்லாம் இன்றைக்கு இதுல நின்று கரைக்கக்கூடிய சூழல் இருக்கு. சரி, சந்தோஷம். உங்களை கண்டதே சந்தோஷம். காணொலியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து புங்குடுதீவில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் எல்லாம் வந்து இந்த காணொலியில் உள்ளடக்கி இருக்கிறோம். அதோட வந்து இந்த ஊர் மக்களுடைய வந்து கதைச்சு முழுமையாக பதிவேற்றி இருக்கிறோம். இப்போ 2025 புங்குடுதீவுன்னு எல்லாமே இப்படி தான் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து எனக்கு ஒரு ஆதரவாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. புங்குடுதீவை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் யாரும் இருந்தீங்கன்னா அதுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.